அரசு முறை பயணமாக டெல்லிக்கு சென்றிருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடியை தற்போது சந்தித்திருக்கிறார். மீனவர் கைது விவகாரம், மெட்ரோ ரயில் பணிக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர் பிரதமரிடம் வலியுறுத்த இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டப்பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு, தமிழ்நாட்டிற்கான வரி நிலுவைகள், கடந்த ஆண்டு தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கும் வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதி வழங்க கோரிக்கை வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 573 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரிடம் தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அளிக்கிறார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கான ஒன்றிய அரசின் பங்கு 7425 கோடியை வழங்க வலியுறுத்த இருப்பதாகவும், ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்க பிரதமரிடம் வலியுறுத்த இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பாகவும் பிரதமரிடம் பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைகிறார். பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிற்கான நிதியை வழங்கிட இந்த சந்திப்பில் அவர் வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான ஒன்றிய அரசின் பங்கு 7425 கோடியை வழங்க வலியுறுத்தப்படும் என்றும், ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை பிரதமரிடம் வழங்க வலியுறுத்துகிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டப்பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்த உள்ளதாகவும், தமிழ்நாட்டிற்கான வரி நிலுவைகள், கடந்த ஆண்டு தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளுக்கான நிவாரண நிதி வழங்கவும் கோரிக்கை வைப்பதாக தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் திரு ராமகிருஷ்ணன் இணைகிறார். திரு ராமகிருஷ்ணன், மேலதிக விவரங்கள். அதாவது பிரதமர் நரேந்திர மோடியுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது பிரதமரினுடைய சவுத் பிளாக் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த முறைகளை எல்லாம் வைத்து பார்க்கும்போது பிரதமருடைய வீட்டில் தான் முதலமைச்சர் அழைத்து பேசப்பட்டது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த சந்திப்பு என்பது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலுவலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடியுடைய அலுவலகம் என்பது சவுத் பிளாக்கில் இருக்கிறது. சந்திப்பு என்பது சற்று முன்பு துவங்கியிருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் ஒரு பெரிய மனு ஒன்றையும் கொடுக்க இருக்கிறார். அந்த மனு என்பது தமிழ்நாட்டில் முக்கியமாக தமிழகத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு நல திட்டங்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படும் நிதி என்பது தொடர்ந்து வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த நிதியை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டும். குறிப்பாக மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு துவங்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய அந்த நிதி என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த நிதியை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைக்க இருக்கிறார். அதே போன்று பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதி என்பது இன்னும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு அதிக நிதி என்பது சேர்க்கப்பட்டது. குறிப்பாக சுமார் 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. கடந்த முறை கூட பிரதமர் நரேந்திர மோடியை தமிழ்நாடு முதலமைச்சர் சந்தித்த போது அந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. ஆனால் சுமார் 200 கோடி ரூபாய் அளவிற்கு மட்டுமே மத்திய அரசு வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டிற்கு. எனவே இந்த நிதியையும் உடனடியாக தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க நிதி அமைச்சகத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று 2வது கோரிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரிடம் வைக்க இருக்கிறார். அதுபோன்று பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியிடம்
விவாதிக்க இருக்கிறார். குறிப்பாக மேகதாது அணை விவகாரம் என்பது பூதாகரமாகிக் கொண்டிருக்கிறது. மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு தொடர்ந்து அணை கட்டியே தீர்வோம் என்ற நடவடிக்கையை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் என்பது கிடைக்காமல் போய்விடும். எனவே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசிற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று ஒரு கோரிக்கையை வைக்க இருக்கிறார். அதே போன்று 4வதாக தமிழ்நாடு மீனவர்கள் தொடர்ந்து கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் அவர்களுடைய படகுகள் சேதப்படுத்தப்படுவதும் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதும் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரும் ஒரு தொடர் கதையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட தமிழ்நாடு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல கோடி ரூபாய் பணம் கட்ட வேண்டும் என்று இலங்கை நீதிமன்றங்கள் அவர்களுக்கு விதித்திருக்கிறது. எனவே இது போன்ற நடவடிக்கைகளால் தமிழ்நாடு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. தமிழக மீனவர்கள் குறிப்பாக ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி போன்ற அந்த பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது அவர்கள் தாக்கப்படுவதும் கைது செய்யப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாகி இருப்பதால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமரிடம் கோரிக்கை வைக்க இருக்கிறார். அதே போன்று தேசிய கல்விக் கொள்கையை வலுக்கட்டாயமாக ஏற்க வைப்பது ஏற்றால் மட்டுமே மத்திய அரசு அந்த கல்விக்கான நிதியை ஒதுக்கீடு செய்யும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரதான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இது போன்று மத்திய அரசு நடந்து கொள்ளக்கூடாது. தமிழ்நாட்டிற்கு கல்வித்துறையில் மத்திய அரசால் கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வைக்க இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் தற்போது முதலமைச்சரானதுக்கு பிறகு மு.க. ஸ்டாலின் சந்திப்பது 4வது முறையாக இருக்கிறது. எனவே பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சரை சந்திக்கும் போது பூக்கொத்து கொடுத்து பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்றிருக்கிறார். அதே போன்று அமெரிக்கா சென்று வந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு என்பது இன்னும் 10-15 நிமிடங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பிரதமரை சந்தித்ததற்கு பிறகு டெல்லியில் செய்தியாளர்களை சந்திப்பதாக முதலமைச்சர் நேற்று என்னிடம் தெரிவித்திருந்தார். நேற்று செய்தியாளர்களை சந்திப்பதற்காக கேள்விகளை கேட்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் புன்சிரிப்புடன் நாளை நான் செய்தியாளர்களை சந்திப்பேன் என்று உறுதியாக கூறியதை தொடர்ந்து இன்றைய தினம் அவர் சுமார் 12:30 மணி அல்லது 1 மணி அளவில் செய்தியாளர்களை தமிழ்நாடு இல்லத்தில் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போதுதான் பிரதமரிடம் என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டது, பிரதமர் தமிழ்நாடு முதலமைச்சர் வைத்த கோரிக்கைக்கு என்னென்ன பதில்களை கூறியிருக்கிறார் என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் தெரிய வரும். முன்னதாக நேற்று இரவு 8:30 மணிக்கு தலைநகர் டெல்லிக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த திமுக பொருளாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையில் எம்பிக்கள் அவரை வரவேற்றார்கள். அவர் நேற்று இரவு தமிழ்நாடு இல்லத்திலேயே தங்கியிருந்தார். இன்று காலை சரியாக 10 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக இங்கிருந்து கார் மூலமாக புறப்பட்டு பிரதமர் அலுவலகம் சென்றார். அங்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்று அந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.